வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இது போன்ற விறுவிறுப்பான கதைகள் உங்களை தேடி வரும். இப்போது நாம் கதைக்குள் செல்லலாம். என் பெயர் ஆனந்த். எனது மாமனார் பெயர் மாணிக்கம். அவருக்கு வயது 61. ஒரு நாள் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றபோது எதிர்பாராத விதமாக ஒரு மாடு குறுக்கே வந்ததால் நிலைதடுமாறி கீழே விழுந்து விட்டார். இதில் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர் தினமும் மருத்துவமனைக்கு வந்து கட்டாயம் கட்டுமாற்ற வேண்டும் என்று கூறிவிட்டார். இந்த விஷயத்தை எனது மாமியார் கமலா என் மனைவி கவிதாவிடம் தொலைபேசியில் அழுது கொண்டே கூறினாள். அம்மா, உங்க அப்பா தினமும் ஆட்டோ பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரது ரொம்ப சிரமமாயிருக்கு. என்னால தனியா அவரை தூக்க முடியல என்றாள். கவிதா உடனே, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் கணவரிடம் பேசுகிறேன். ஆக்சுவலா நானே நேரில் வந்து ஒரு வாரம் தங்கி அப்பாவை கவனித்துக் கொள்வேன். ஆனால் இப்போது நம் பையனுக்கு பள்ளித் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது முடிந்ததும் நான் வருகிறேன். அதுவரை என் கணவரை அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினாள். பின்னர் கவிதா என்னிடம் வந்து, ஆனந்த், நீங்க உடனே சேலத்திற்கு புறப்பட்டு சென்று ஒரு வாரம் தங்கி அப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள். பையனோட எக்ஸாம் முடிஞ்சதும் நான் அங்க வந்துடுறேன் என்றாள். அப்போது அவளது நெருங்கிய தோழி ஒருத்தி தது சொந்த காரை எங்களிடம் ஒரு வாரத்திற்கு கடனாக கொடுத்தாள். இந்த காரை எடுத்துட்டு போய் மாமனாரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என்று கவிதா சொல்ல, நானும் அன்றே இரவோடு இரவாக சேலத்திற்கு காரில் புறப்பட்டேன். மறுநாள் அதிகாலை நான் சேலம் வீட்டை சென்றடைந்தேன். வரும் வழியில் மாமனாருக்கு பிடிக்கும் என்று சில பழங்கள், சத்து மாவு மற்றும் ஆரோக்கிய கஞ்சி பாக்கெட்டுகளை வாங்கிச் சென்றேன். வீட்டிற்குள் சென்று மாமனாரை பார்த்ததும், எப்படி இருக்கீங்க மாமா, அத்தை எங்கே என்று விசாரித்தேன். அதற்கு அவர், நான் பரவாயில்ல மாப்பிள, உங்க அத்தை இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு போனாள். இதோ வந்து விடுவாள் என்றார். இதோ வந்து விடுவாள் என்றார். நான் அவரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வெளியே வந்து நாற்காலியில் அமர்ந்தேன். சில நிமிடங்களில் மாமியார் கமலா வீட்டிற்குள் நுழைந்தார். அவருக்கு வயது 48. ஆனால் பார்ப்பதற்கு 35 வயது பெண் போல மிகவும் இளமையாகவும் அழகாகவும் தோற்றமளித்தார். என் மனைவி கவிதா அவர்களுக்கு ஒரே மகள் என்பதால் வீட்டில் பெரிய அளவில் வேலைகள் எதுவும் இருக்கவில்லை. மாப்பிள்ளை எப்போது வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். நான் மாமனாரின் உடல்நிலையை பற்றி கேட்டதும் கமலா திடீரென்று வருத்தப்பட்டு பேசத் தொடங்கினார். இந்த வயசிலும் வண்டி ஓட்டிட்டு போய் இப்படி விழுந்துட்டாரே, இப்ப இவரை யார் கவனிப்பது? நல்ல வேளை, உதவிக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் வரலைனா நான் தனியா என்ன செஞ்சிருப்பேனோ என்று கூறி கண்கலங்கினார். நான் அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அப்போது அவர் எதிர்பாராமல் என் அருகில் சாய்ந்தபோது என் கை தற்செயலாக அவரது முதுகில் பட்டது. என் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஆனால் உடனே நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அத்தை, நீங்க கவலைப்படாமல் ஓய்விடுங்கள். நான் இரவு முழுக்க கார் ஓட்டி வந்ததால் கொஞ்சம் அசதியாக இருக்கிறது என்றேன். அவரும் என்னை ஓய்வெடுக்க எனது அறைக்கு அனுப்பி வைத்தார். நான் அறைக்குள் சென்றபோது அங்கே மாமியாரின் சில ஆடைகள் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். என் மனதில் ஒரு கணம் குழப்பம் ஏற்பட்டது. பல நாட்களாக அவரிடம் நெருக்கமாக பழக வேண்டும் என்று எனக்குள் இருந்த ஆசை மீண்டும் என் மனதில் தலை தூக்கியது. அவரது அருகாமை என்னை மிகவும் கவர்ந்தது. நாளை காலை மருத்துவமனைக்கு செல்லும் பயணம் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது என்ற சிந்தனையோடு தூங்கினேன். மறுநாள் காலை 8:30 மணிக்கு கண் விழித்தேன். அப்போது கமலா எனது அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், மாப்பிள்ளை 10 மணிக்கு நாம் ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப வேண்டும். சீக்கிரம் தயாராகுங்கள் என்றார். அவரை அந்த காலை வேளையில் பார்த்ததும் எனக்குள் மீண்டும் அதே பழைய உணர்வுகள் தோன்றின. சரிங்க அத்தை என்று கூறிவிட்டு நான் குளிக்கச் சென்றேன். குளியலறையில் அவர் பயன்படுத்திய துணிகள் தனியாக கிடந்தன. அதில் அவரது வியர்வை வாடை வீசியது. அந்த கணத்தில் என் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆடைகளின் மீது என் உணர்வுகளை பதிவு செய்துவிட்டு குளித்து முடித்து வெளியே வந்தேன். நான் அறைக்கு திரும்பியபோது மாமியார் இன்னும் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒன்றும் தெரியாதது போல் என்னை பார்த்து புன்னகைத்தார். மாமா தயாராகிவிட்டாரா அத்தே என்று கேட்டேன். தெரியவில்லை. மாப்பிள்ளை போய் பார்ப்போம் என்று கூறி அவரது அறைக்கு சென்று கதவை தட்டினோம். உள்ளே இருந்து மாமனார், இதோ கிளம்பிவிட்டேன், உள்ளே வாருங்கள் என்றார். மாமனாரால் காலை ஊன்றி நடக்க முடியவில்லை. மெதுவாக நடந்து வந்தார். நான் அவரது வலது பக்கமும் மாமியார் இடது பக்கமும் நின்று அவரது கைகளை தாங்கி பிடித்தோம். எங்கள் இருவரின் கைகளும் மாமனாரின் முதுகிற்கு பின்னால் சந்தித்தன. நான் வேண்டுமென்றே என் கையை கமலாவின் கையின் மீது வைத்தேன். ஆனால் அவர் தனது கையை சட்டென்று விலக்கவில்லை. ஒரு விசித்திரமான உற்சாகம் எங்கள் இருவருக்குள்ளும் ஓடியது. நாங்கள் மாமனாரை காரின் பின் சீட்டில் அமர வைத்தோம். நானும் மாமியாரும் முன் சீட்டில் அமர்ந்தோம். நான் காரை ஸ்டார்ட் செய்து கியர் மாற்றும் போதெல்லாம் என் கை தற்செயலாக அவரது தொலைப்பகுதியில் உரசியது. அவரது முகம் வெட்கத்தால் சிவந்தது. ஆனால் அவர் அதை எதிர்க்கவில்லை. அமைதியாகவே இருந்தார். நாங்கள் மருத்துவமனை நோக்கிச் சென்றோம்.
வழியில் நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னை ஒரு விசித்திரமான புன்னகையுடன் நோக்கினார். அந்த புன்னகைக்கு என்ன பொருள்? அது சம்மதமா அல்லது வெறும் பாசமா என்று என் மனம் குழம்பியது. மருத்துவமனைக்கு சென்றதும் மாமனாரை அனுமதித்தோம். கட்டுமாற்றி முடிக்க 1 மணி நேரமாகும் என்று மருத்துவர் கூறினார். கமலா, என்னிடம் மாப்பிள்ளை, அதுவரை நீங்கள் எங்கேயாவது போய்விட்டு வாருங்கள் என்றார். அதற்கு நான், இல்லை அத்தை, மாமா அங்கே இருக்கட்டும். நாம் பக்கத்தில் எங்காவது போய் ஜூஸ் குடித்துவிட்டு வரலாம் என்று கூறி அவரை காரில் அழைத்துச் சென்றேன். ஒரு ஜூஸ் கடையில் நாங்கள் எதிரெதிரே அமர்ந்தோம். நான் மெதுவாக என் கால்களால் அவரது கால்களை உரசியபடியே, அத்தை, உங்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று கேட்டேன். அவர் வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டே, மாப்பிள்ளை, என்னிடம் போய் மாட்டிக்கொண்டேனே, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்றால், அதற்கு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கல்யாணமே பண்ணலாம். அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். சும்மா இருங்க மாப்பிள்ளை, ஏதோ குழந்தையை கிண்டல் செய்வது போல் பேசுகிறீர்கள் என்று சிரித்தார் கமலா. நான் துணிச்சலுடன், நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லையே, அப்படி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்றேன். அதற்கு அவர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் எனது நாற்காலியின் அருகில் சற்று நெருக்கமாக வந்து அமர்ந்தார். நாங்கள் ஜூஸ் குடித்துவிட்டு மாமனாருக்கும் ஒரு பார்சல் வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு திரும்பினோம். வரும் வழி முழுவதும் காரில் எங்கள் கைகள் ஒன்றுடன் ஒன்று உரசிக்கொண்டே இருந்தன. மாமனாருக்கு கட்டு போடப்பட்டு தயாராக இருந்தார். மாலை வீட்டிற்கு திரும்பும் வழியில் அத்தைக்கு மீன் பிடிக்கும் என்பதால் கடையில் 2 கிலோ மீன் வாங்கினேன். அன்றிரவு வீட்டிற்கு செல்லும்போது என் மனதில் ஒரு உறுதியான முடிவை எடுத்தேன். அந்த முடிவு அனைத்து எல்லைகளையும் கடக்கப் போகிறது என்பதை நான் அறிந்திருந்தேன். மாலை 7 மணி அளவில் மாமனாரை பார்க்க அவரது அறைக்கு சென்றேன். மாமா, இப்போது வலி எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். காலில் வலி அதிகமாக இருக்கிறது மாப்பிள்ளை, என்னால் தூங்கவே முடியவில்லை என்றார். தூங்குவதற்கு ஏதாவது மருந்து வேண்டுமா மாமா என்று நான் மெதுவாக கேட்டேன். அவர் சற்று தயங்கிவிட்டு, உங்க அத்தைக்கு தெரியாமல் ஒரு குமாட்டர் பாட்டிலுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று ரகசியமாக கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே, நான் பார்த்துக் கொள்கிறேன் மாமா, நீங்கள் ஓய்விடுங்கள் என்றேன். நான் வெளியே சென்று ஒரு பாட்டில் மதுவும் அதற்கு தொட்டுக்கொள்ள சில பலகாரங்களும் வாங்கி வந்தேன். மாமனாருக்கு யாரிடமும் சொல்லாமல் அந்த பாட்டிலை கொடுத்துவிட்டு காலையில் வந்து வாங்கிக் கொள்கிறேன், யாருக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டு கமலாவை தேடி சமையலறைக்கு சென்றேன். கமலா அங்கே மீன் கழுவி கொண்டிருந்தார். நான் அவருக்கு பின்னால் போய் நின்று, ஏதாவது உதவி வேண்டுமா அத்தே என்றேன். வேண்டாம் மாப்பிள்ளை, நீங்கள் போய் ஓய்விடுங்கள் என்றார். பின்னர் மெதுவாக, நீங்கள் மாமாவுக்கு மது வாங்கி தந்தீர்களா என்று கேட்டார். ஆமாம் அத்தை, கால் வலியால் தூங்க முடியவில்லை என்றார். அதான் என்றேன். நீங்களும் குடிப்பீர்களா என்று அவர் கேட்க, இனிமேல்தான் அத்தை என்றேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, அதில் ஒன்றும் தப்பில்லை மாப்பிள்ளை, எனக்கும் கொஞ்சம் தாருங்களேன் என்றார். அவரது அந்த பேச்சு எனக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. சமையலறையில் அவர் பின்னால் நின்று மீன் வெட்டுவதற்கு உதவுவது போல் அவரது கையின் மீது என் கையை வைத்தேன். என் மார்பப் அவரது முதுகில் உரசியது. அவர் நிலையை உணர்ந்து, மாப்பிள்ளை, நீங்கள் போய் அறையிலிருங்கள் என்றார். நான் எதுவும் பேசாமல் அவரது தோள்களில் கை வைத்து மெதுவாக தடவினேன். அவரது உடல் சிலிர்த்தது. இப்போதைக்கு போதும், மாப்பிள்ளை மாமாவுக்கு மாத்திரை கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். நான் எனது அறைக்கு சென்று குளித்துவிட்டு வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். மாமியார் மாமனாருக்கு உணவளித்துவிட்டு, மாப்பிள்ளை சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். நான் சாப்பிட்டு முடித்ததும், அத்தை, நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையா என்று கேட்டேன். நான் குளித்துவிட்டு வருகிறேன், நீங்கள் மது அருந்துங்கள், உங்களுக்கு மீன் வறுத்து தரட்டுமா என்றார். சரி அத்தை, நீங்கள் குளித்துவிட்டு வாருங்கள், அப்புறம் வறுக்கலாம் என்றேன். அவர் குளியலறையில் இருந்த நேரத்தில் நான் மீண்டும் அவரது துணியில் எனது உணர்வுகளை பதிவு செய்தேன். கமலா குளித்து முடித்து வெளியே வந்தபோது அவர் ஒரு மெல்லிய நேட்டி அணிந்திருந்தார். குளித்த பெண் களைப்பும் அவரது உடலின் ஈரப்பதமும் அவரை மேலும் கவர்ச்சியாக காட்டியது. 48 வயதிலும் அவர் ஒரு இளம் பெண் போலவே காட்சியளித்தார். மாப்பிள்ளை, மீன் வறுக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே சமையலறைக்கு சென்றார். நான் வரவேற்பையில் தொலைக்காட்சியில் மெல்லிய பாடல்களை ஒலிக்கவிட்டு வெறும் துண்ணுடன் அமர்ந்திருந்தேன். அவர் மீனை வறுத்து ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வந்தார். முட்டையும் பொரித்து தரட்டுமா மாப்பிள்ளை என்று கேட்டார். கொண்டு வாருங்கள் அத்தே என்றேன். அவர் எனக்கு அருகில் வந்தபோது நான் திடீரென்று அவரது கையை பிடித்து இழுத்து என் அருகில் அமர வைத்துக் கொண்டேன். அவர் பதற்றத்துடன், மீன் சாப்பிடுங்கள் என்று மெதுவாக சொன்னார். ஆனால் அவரது கண்கள் மூடியிருந்தன. அந்த அமைதியான சம்மதம் எனக்கு புரிந்தது. நான் அவரது வாயில் ஒரு பழத்தை ஊட்டினேன். அவரும் அதை மெதுவாக சாப்பிட்டார். பின்னர் நான் அவரது கால்களில் மெதுவாக தீண்டினேன். அத்தை, இந்த வயதிலும் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் கையை எடுத்து தன் மார்பின் மீது வைத்துக்கொண்டு, இது இன்று நேற்று வந்த ஆசை அல்ல மாப்பிள்ளை, கடந்த 5 வருடங்களாக எனக்குள் இருந்த ஆசை என்றார். என் இதய துடிப்பு அதிகரித்தது. நான் அவரது ஆடையை மெதுவாக விளக்கினேன். அவர் என்னை தடுக்கவில்லை. மாறாக என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அந்த இரவு இருவருக்குள்ளும் மெதுவாக தொடங்கியது. தொடக்கத்தில் எங்கள் உதடுகள் இணைந்தன. பின்னர் எங்கள் உடல்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன.
அது ஒரு புதிய உலகமாக இருந்தது. அவரது உடலின் வெப்பமும் மூச்சிறைப்பும் எனக்குள் ஒரு இன்பக் கனவாக இருந்தது. நான் அவரை படுக்கைக்கு தூக்கிச் சென்றேன். மணிக்கணக்கில் நேரம் கடந்தது. நாங்கள் இயற்கையின் விசித்திரமான ஓவியமாக மாறினோம். திடீரென்று மாமனார் அறையில் ஏதோ சத்தம் கேட்டது. நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அதிர்ந்து போனோம். மாமனார் எழுந்து வரும் சத்தம் அது. அவர் நம்மை கண்டுபிடித்து விடுவாரோ என்ற பயம் தொற்றிக் கொண்டது. நான் சட்டென்று எழுந்து துண்டை சுற்றிக் கொண்டேன். கமலாவும் தனது நைட்டியை சரி செய்து கொண்டார். மாமா எழுந்து விட்டார் போல, நான் போய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் வேகமாக வெளியேறினார். நான் அறையின் கதவை சற்றே திறந்து வைத்து வெளியே நடப்பதை கவனித்தேன். கமலா மாமனாரின் அறைக்கு சென்று, "என்னங்க சத்தம்? தண்ணீர் வேண்டுமா?" என்று கேட்டார். "இல்லை, கால் நரம்பு பிடித்துக் கொண்டது, கொஞ்சம் மசாஜ் செய்ய முடியுமா?" என்றார் மாமனார். கமலா திரும்பி என் பக்கம் பார்த்தார். நான் தலை அசைத்தேன். "இதோ வருகிறேன்" என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து மாமனார் தூங்கியதும் கமலா வெளியே வந்தார். நான் எனது அறையில் அவருக்காக காத்திருந்தேன். அவர் உள்ளே வந்ததும், "எல்லாம் சரியாகிவிட்டதா அத்தே?" என்றேன். "ஆமாம், தூங்கிவிட்டார்" என்று கூறினார். ஆனால் அவரது முகத்தில் பயமும் களைப்பும் தெரிந்தன. "மாப்பிள்ளை, இது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த ஒரு வாரம் மட்டும் ப்ளீஸ் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது" என்று கண்ணீருடன் கூறினார். நான் அவரது கண்ணீரை துடைத்து அணைத்துக் கொண்டேன். "இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் அத்தை" என்றேன். மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டோம். இம்முறை சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தோம். அந்த இரவு நீண்டு கொண்டே சென்றது. அதிகாலை 4 மணிக்குதான் நாங்கள் தூங்கச் சென்றோம். மறுநாள் காலை 7:30 மணிக்கு எழுந்தபோது என் உடல் சோர்வாக இருந்தது. ஆனால் மனம் நிறைவாக இருந்தது. மாமியார் வழக்கம் போல் வீட்டில் சாதாரணமாக நடமாடிக் கொண்டிருந்தார். "மாப்பிள்ளை 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப வேண்டும்" என்றார். அவரது முகத்தில் ஒரு ரகசிய புன்னகை இருந்தது. அது என்னை மீண்டும் அவரிடம் நெருங்க தூண்டியது. 3ஆம் நாள் நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றோம். அன்று கமலா காரின் முன் சீட்டில் என் அருகில் அமர்ந்திருந்தார். நான் கியர் மாற்றும் போதெல்லாம் எங்கள் கைகள் உரசிக் கொண்டே இருந்தன. மாமனாரை மருத்துவமனையில் விட்டுவிட்டு நாங்கள் வெளியே வந்தபோது வழியில் மாமனாரின் நண்பர் ஒருவர் எதிரே வந்தார். "ஏய் கமலா, உங்க மாப்பிள்ளை வந்திருக்கிறாரா? சுந்தரம் எப்படி இருக்கிறார்?" என்று விசாரித்தார். அவர் நன்றாக இருக்கிறார் என்று கூறிவிட்டு நாங்கள் அங்கிருந்து விரைவாக நகர்ந்தோம். மாலை வீட்டிற்கு திரும்பியதும் மாமனார் என்னிடம், "மாப்பிள்ளை, நீங்க அம்மாவை அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்களே, என்ன விஷயம்?" என்று கேட்டார். எனக்கு உடல் நடுங்கியது. "ஒன்றுமில்லை மாமா, ஜூஸ் கடை மருந்து கடைக்குத்தான் போகிறோம்" என்றேன். கமலா உடனே பேச்சை மாற்றி மாமனாருக்கு உணவு வாங்க என்னை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றார். வெளியே வந்ததும், "மாப்பிள்ளை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருக்கு சந்தேகம் வந்துவிடப் போகிறது" என்றார். அன்று மாலை முதல் இரவு வரை நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தோம். ஆனால் இரவு மாமனார் தூங்கிய பின் கமலா மீண்டும் என் அறைக்கு வந்தார். "இதுவே கடைசி இரவு மாப்பிள்ளை, இனி நாம் எல்லையை மீறக்கூடாது. நான் வயதில் பெரியவள், உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. இதை இத்துடன் நிறுத்துவதே நல்லது" என்று அழுது கொண்டே கூறினார். நான் அவரது கண்ணீரை துடைத்து, "அத்தை, நீங்கள் பெரியவர்கள் இல்லை. என் கனவு பெண், இதை நிறுத்த நினைக்காதீர்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன்" என்றேன். அன்றைய இரவு இயக்கம் நிறைந்ததாக மெதுவாக கழிந்தது. அதிகாலையில் அவர் தனது அறைக்கு சென்றார். மறுநாள் என் மனைவி கவிதா வந்து சேர்ந்தாள். நான் எனது ஊருக்கு புறப்பட்டேன். கிளம்பும்போது கடைசியாக மாமியாரை பார்த்தேன். அவரது கண்களில் ஒரு வெற்று பார்வை இருந்தது. "போய் வாருங்கள் மாப்பிள்ளை, மீண்டும் எப்போது வருவீர்கள்?" என்று மட்டும் கேட்டார். அந்த வார்த்தைகள் என் மனதில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. நான் மீண்டும் அவரிடம் செல்வேனா, அல்லது அந்த ஒரு வாரம் ஒரு நினைவாகவே மறைந்து விடுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.